கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம். இன்றைய நாளின் தியானத்திற்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட வேத வசனம் அப்போஸ்தலனாகிய பேதுரு எழுதின முதலாம் நிருபம் 5ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். 1 பேதுரு 5:8. தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள், விழித்திருங்கள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன் கெர்ச்சிக்கிற சிங்கம் போல் எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான். ஆமென். இன்றைய தியான வசனத்தில் தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்று பேதுரு நம்மை அறிவுறுத்துகிறார். தெளிந்த புத்தி என்பது எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக புரிந்து கொள்ளும் திறன். தெளிந்த புத்தி, சோபர் மைண்ட் என்று ஆங்கிலத்தில் கூறப்படுகிறது. இது மனநிலையை கட்டுப்படுத்தி எதிலும் தெளிவாக யோசிக்கும் மனப்பாங்கை குறிக்கிறது. விழித்திருங்கள், பி வாட்ச்ஃபுல் என்பது ஆன்மீக விழிப்புணர்வோடு எச்சரிக்கையாக இருப்பதை சொல்கிறது. விழித்திருங்கள் என்றால் விழிப்புடன் இருங்கள், பி அலர்ட், விழித்தெழுந்திருங்கள் என்று பொருள். ஏனெனில் உங்கள் எதிராளியாகிய பிசாசானவன், இங்கு பிசாசு அதாவது சாத்தான் என்பது விசுவாசிகளின் எதிரி. அவன் நம்மை நல்வழியிலிருந்து விலக்க முயல்கிறான். கெர்ச்சிக்கிற சிங்கம் போல். இது சாத்தான் தனது ஆற்றலை பயன்படுத்தி பயமுறுத்தி பலவீனமானவர்களை நாசம் செய்ய முயல்வதை குறிக்கிறது. சிங்கம் தனது இரையை அடைய மிகவும் கவனமாக சுற்றி கொண்டு ஏதாவது சந்தர்ப்பம் கிடைக்குமா என்று பொறுமையோடு பார்த்திருக்கும். அதே போல சாத்தானும் நம்மை கவனித்து கொண்டே இருந்து எப்பொழுது நாம் தாழ்ந்து போகிறோமோ அப்பொழுது தாக்க முயல்கிறான். எவனை விழுங்கலாமோ என்று வகை தேடி சுற்றி திரிகிறான் என்று சொல்லப்பட்டிருப்பதை கொஞ்சம் அப்படியே கவனிங்களேன். சாத்தான் தாக்குதலுக்குரியதை தேடி திரிகிறான். அவன் யாரை விழுங்கலாம், யாரை நட்பினால் அல்லது பலவீனமான நிலையால் நாசமாக்கலாம் என்று பார்த்து திரிகிறான். நாம் ஆன்மீக வாழ்வில் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியம் என்பதை உணர்த்தவே தேவன் இன்றைய வசனம் மூலம் நம்மோடு பேசுகிறார். அவர் கூறும் முதல் அறிவுரை தெளிந்த புத்தி உள்ளவர்களாய் இருங்கள் என்பதுதான். சாத்தான் அனுதினமும் நம்மை வழி தவறச் செய்ய முயற்சிக்கிறான். அனுதினமும் தேவ சமூகத்தில் அமர்ந்து ஸ்தோத்திரம், ஜெபம், தேவ வார்த்தையின் தியானம் இவற்றை தொடர்ந்து செய்யும் பொழுது சாத்தானின் சூழ்ச்சிகள் முறியடிக்கப்பட்டு விடும். இரண்டாவது ஆண்டவர் கொடுக்கும் எச்சரிக்கை விழிப்பாக இருங்கள் என்பதுதான். சாத்தான் பல்வேறு சூழ்நிலைகளில் நம்மை குறுக்கு வைக்க முயற்சிக்கிறான். தேவ வார்த்தையுடன் நாம் இருக்கும்போது அவன் தந்திரங்களை நம்மால் வெல்ல முடியும். இதை ஒத்துக்கிறீங்களா? மாம்சத்தோடும் இரத்தத்தோடும் அல்ல, துரைத்தனங்களோடும் அதிகாரங்களோடும் இப்பிரபஞ்சத்தின் அந்தகார லோகாதிபதிகளோடும் வானமண்டலங்களில் உள்ள பொல்லாத ஆவிகளின் சேனைகளோடும் நமக்கு போராட்டம் உண்டு என்று வேதம் நமக்கு மிக தெளிவாக அறிவுறுத்துவதை எபேசியருக்கு எழுதின நிருபம் 6ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். பிசாசு சக்தி வாய்ந்த எதிரி. ஆனால் அவனை எதிர்த்து
நம்மை உறுதியாக வைத்து கொண்டால் அவன் நம் அருகில் இருக்க முடியாது. இதையும் ஒத்துக்கிறீங்களா? தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள், பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள், அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று யாக்கோபும் தமது நிருபத்தில் நமக்கு மிக தெளிவாக அறிவுறுத்துகிறார். பிசாசு நம்மை தாக்கும்போது அவனை எதிர்ப்பது எப்படி? அப்படி ஒரு கேள்வி நமக்கு வருது இல்லைங்களா? அதுக்கு தான் இந்த பதில். முதலில் தேவனுக்கு கீழ்ப்படிந்து அவர் வழியில் நடக்க வேண்டும். பின் பிசாசை எதிர்த்து போராட வேண்டும். அதாவது தேவ வார்த்தையின் உண்மைகளால், ஜெபத்தால், ஆன்மீக ஆயுதங்களால் எதிர்க்க வேண்டும். பிசாசு தாக்கும்போது நாம் தொடர்ந்து ஜெபத்திலும் விசுவாசத்திலும் நிலைத்திருந்தால் அவன் நம்மை விட்டு ஓடி போவான். பிசாசு நேரடியாக மட்டும் தாக்காது, பலவிதமான தந்திரங்களால் நம்மை வழி தவற செய்வான். எனவே பிசாசை எதிர்த்து நிற்க வேண்டுமானால் நாம் தேவனுடைய சர்வாயுத வர்க்கத்தை தரித்து கொள்ள வேண்டும். சத்தியம் என்னும் தேவ வார்த்தையின் உண்மையை கைக்கொண்டு நீதியின் கவசமாகிய தூய்மையான வாழ்க்கை வாழ்ந்து சமாதானத்தின் நற்செய்திக்கான காலணி, அதாவது தேவ சித்தத்தின்படி நடந்து விசுவாசத்தை, நம்பிக்கையை கேடயமாக பிடித்து கொண்டு இரட்சிப்பில் உறுதியாக நிற்க ஆவியின் பட்டயமாகிய தேவ வார்த்தையை இறுக பற்றி கொண்டு பிசாசை எதிர்க்க வேண்டும். சரிதானே? ஒத்துக்கிறீங்களா? இதையும் நீங்கள் சோதனைக்குட்படாதபடிக்கு விழித்திருந்து ஜெபம் பண்ணுங்கள். ஆவி உற்சாகம் உள்ளதுதான், மாம்சமோ பலவீனம் உள்ளது என்று நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் நமக்கு ரொம்ப தெளிவாக கூறுவதை மத்தேயு எழுதின நற்செய்தி நூல் 26ஆம் அதிகாரம் 41ஆம் வசனத்தில் வாசிக்கிறோம். நாம் எப்பொழுதும் விழித்திருக்க வேண்டும். அதாவது நாம் ஆன்மீக விழிப்புணர்வோடு இருக்க வேண்டும். தொடர்ந்து ஜெபம் பண்ண வேண்டும். ஜெபம் பிசாசின் தாக்குதலை எதிர்க்க உதவும் முக்கிய ஆயுதம். நம்முடைய மாம்சமானது பலவீனமானது. அதாவது நமது சரீரம் உணர்ச்சிகள், உலக ஆசைகள் காரணமாக எளிதில் சாத்தானின் வசப்படலாம். ஆகவே ஆவிக்குள் வளர, பலப்பட நாம் அனுதினமும் தேவ சமூகத்தில் விழிப்புணர்வோடு ஜெபிக்க வேண்டும். சாத்தான் எவ்வாறு செயல்படுவான் என்பதை அறிந்து கொள்வது அவனை எதிர்ப்பதற்கு பயன்படும். சாத்தான் பயம், சந்தேகம், தோல்வி, பாவ ஆசைகள், உலக மயக்கம் போன்றவற்றால் நம்மை தாக்குகிறான். தேவ வார்த்தையின் வெளிச்சத்தில் அவன் சூழ்ச்சிகளை நம்மால் கண்டுபிடித்து அதிலிருந்து தப்பிக்க முடியும். மொத்தத்தில் இன்றைய தியான வசனம் மூலம் நாம் கற்றுக்கொள்ளும் பாடம், எப்பொழுதும் நாம் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டும். தேவ வார்த்தை, ஜெபம், விசுவாசம் இவை நம்மை பிசாசின் தாக்குதல்களில் இருந்து பாதுகாக்கும். நம்முடைய ஆன்மீக விழிப்பு தளரும்போது சாத்தான் நம்மை நாசம் செய்ய முயலுவான். தேவனோடு நெருங்கிய உறவு கொள்ள தினமும் வேத வாசிப்பு, ஜெபம் அவசியம். விசுவாசத்திலும் நீதியிலும் நிலைத்திருக்க வேண்டும். தீமைக்கு இடம் கொடாமல் சாத்தானின் சூழ்ச்சிகளை அடையாளம் கண்டு கொண்டு ஆன்மீக ஆயுதங்களை அணிந்து கொள்வோம். நாம் விழிப்பாக இருந்தால்
சாத்தான் எவ்வளவு மிரட்டினாலும் அவன் நம்மை விழுங்க முடியாது. எனவே இன்றே தேவனுடைய பாதம் அமர்ந்து சர்வாயுத வர்க்கத்தை அணிந்தவர்களாய் விழிப்புடன் ஜெபம் செய்வோம். தேவன் தாமே நம்மை பாதுகாத்து வழி நடத்துவாராக. தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.